ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக கான்ட்ராக்டர்னா என்னென்னு சொல்லியிருக்கோம். நம்ம A1 A2 சப்ளை கொடுக்கும்போது நம்மளுடைய எலக்ட்ரோமேட்டிக் ஆயில் அட்ராக்ட் ஆகிட்டு நம்மளுடைய கான்டாக்ட் பாயிண்ட் இது க்ளோஸ் ஆகும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஆர்க் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒரு 6 இயர்ஸுக்கு மேலே இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருந்தது. பட் பார்த்திங்கன்னா இப்போ இடையில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிடுச்சு. இது என்னென்னா சப்ளை கொடுத்தா கூட நம்மளுடைய கான்ட்ராக்டர் க்ளோஸ் ஆகாது. ஏன்னா இது மொத்தமாக மெக்கானிசம் ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுதுங்களா? இது சீமென்ஸுடைய கான்ட்ராக்டரு. பட் இது ஒரு 6+ இயர்ஸுக்கு மேலேயே மிஷின் வாங்கினதுலேருந்தே கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இதோட லைஃபும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட்டு பார்த்திங்கன்னா இப்போ இடையில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ரிமூவ் பண்ணி நம்ம செக் பண்ணால் இது போல் கான்ட்ராக்ட் நம்ம நார்மலாகவே எடுத்துனா அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட்னால் நம்ம உள்ளே கான்ட்ராக்ட் பாயிண்ட் மூவ் ஆகும். பட் ஆனால் இப்போ நார்மலாக ஆகலை. சப்ளை கொடுத்தாலும் ஆகலை. பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த நேம் பிளேட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்டர் பார்த்திங்கன்னா AC1 AC3ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. AC1 என்னென்னு பார்த்தீங்கன்னா AC1ன்றது நம்மளுடைய ரெசிஸ்டிவ் லோட். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ட்ராக்டர் இருக்குது. ஓகேங்களா? AC1 இருக்குது, AC3, அப்புறம் மல்டிபிள் நம்ம கெப்பாசிட்டி கான்ட்ராக்டர்லாம் கூட இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணுற லோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்ட்ராக்டர்லாம் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராக்டர் பார்த்திங்கன்னா AC1னா பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவ் லோட், நான் இண்டக்டிவ் லோட்லாம் இருக்குது. பார்த்திங்களா? ரெசிஸ்டிவ் லோட் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கான்ட்ராக்டர் 80 ஆம்ஸ் வரலும் தாங்கும். இதே நீங்கள் இண்டக்டிவ் லோடாக இருக்குது, AC3ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு இண்டக்ஷன் மோட்டர் ஸ்டார்டிங் பர்பஸ், அப்புறம் ஸ்டாப்பிங் கண்டினியூஸாக நடக்கும், கண்டினியூஸ் லோடு இருக்குன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் மோட்டருக்கு இந்த 45 ஆம்ஸ் வரலும் தாங்கும். ஓகேங்களா? AC3ன்றது மோட்டர் லோடு, AC1ன்றது ரெசிஸ்டிவ் லோடு. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில் இந்த கான்ட்ராக்டர் அவைலபிளாக இருக்குது. நிறைய டைப் இருக்குது. ரெசிஸ்டிவ் லோடு, அப்புறம் இண்டக்டிவ் லோடுக்கு தனியாக இருக்குது, அப்புறம் கெப்பாசிட்டிவ் லோடுக்கு தனியாக இருக்குது. கெப்பாசிட்டி பேங்கில் பார்த்தீங்கன்னா அது வேறு டிசைனாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் எவ்வளோ வோல்டேஜில் எவ்வளோ கிலோவாட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதோட கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. எவ்வளோ ஹெச்பின்னு சொல்லிட்டு கன்வர்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதே போல் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா L1 L2 நம்மளுடைய 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்க வேண்டிய பாயிண்ட். அதே போல் T1 T3 நம்ம அவுட்புட் எடுப்போம். இதுதான் நம்மளுடைய கான்ட்ராக்டர் இருக்கக்கூடிய மெட்டீரியல் காம்போனன்ட்ஸு. இது ஒரு மூவிங் கான்ட்ராக்ட். பட் இப்போ மூவ் ஆகலை, ஜாம் ஆகிடுச்சு. இது ஒரு 15 HP மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணது. பட் இதோட லைஃப் ஸ்பேனும் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.